அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்று. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எப்படி இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு எதுவுமே நம்ம டியூன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒய் PLC வில் பி ரிப்ளேஸ்ட் பை ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்னால் வேறு ஒன்றும் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் PC. அதை தான் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில இடத்துலலாம் நான் ஒரு புதுசாக மிஷின் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்க 2024, 25 இந்த சினாரியோ வச்சு பார்க்கும்போது நம்ம ஏன் ஒரு PC பேஸ் பண்ண ஒரு மிஷினுக்கு போகக்கூடாது? ஸோ PC பேஸ் பண்ண மிஷினில் போனால் எனக்கு இதெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்போது இந்த PLCயை நான் ஹோஸ்ட் கம்ப்யூட்டராக மாற்றணுமா? நான் PLCயை ஹோஸ்ட் கம்ப்யூட்டரை வச்சு அங்கே ரிப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது நம்ம இதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சரி, முதல்ல இப்போ நம்ம இருக்கிற இந்த ஹை ஸ்பீட் டெவலப்மெண்ட் ட்ராக்கில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டட் அசம்பிளி லைன் ப்ரொடக்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு பெரிய இந்த லார்ஜ் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் ப்ரொடக்ஷன் லைன்ஸை அதாவது பில்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்மளால் ஈஸியாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வர புது ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ அந்த இடத்துல therefore more and more PLC engineers begin to feel that only knowing traditional PLC control can no longer meet the company's business development needs சொல்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு PLCயை கற்றுக்கிட்டு அந்த ப்ரோக்ராமிங்கை வச்சுக்கிட்டு அந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு என்னால் நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நீட்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் நம்ம இன்வால்வ் ஆகுறப்ப அந்த இடத்துல ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, ரோபோட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மெஷின் விஷன், அப்புறமா IoT. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க. அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஸ்மிசல், அப்படி இல்லைன்னா மார்ஜினலைசேஷன், அதாவது ஓரங்கட்டப்படுறது, ஒதுக்கப்படுறதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி நம்ம டிப்ளாய் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இல்லை ஃபேஸ் பண்ண போகிற சுச்சுவேஷன் தான் இது, நிலைமை தான் இது, நம்மளோட நிலைமை தான் இது. இப்போது நம்ம எப்படி டியூன் ஆகணும் அப்படின்னா, இப்போ வரப்போகிற இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்களேன், இது ஒரு நார்மலாக ஒரு விஷன் வச்சுக்கலாமா? பாஸ், பவர், ரெடி, ஃபெயில், எரர், ட்ரிகர், ரொம்ப அட்வான்ஸ்டான ப்ரொடக்ஷன் லைன்ஸ் எல்லாமே வந்துச்சு ஃபுல்லாக விஷன் சிஸ்டம் வச்சு. இப்படி பார்க்கும்போது இந்த மோஸ்ட் அன்பேரபிள் திங், அன்பேரபிள்னால் என்ன சொல்கிறது, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா நம்ம சேலரி அப்படியே தான் இருக்கும், அதர் சேலரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கும் அதே சேம் டைமில். ஸோ இதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது, நம்ம மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா யார் இதுக்கு ப்ரிப்பேராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ரொம்பவே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது யூ மஸ்ட் ஹாவ் அ சர்டைன் டெவலப்மெண்ட் விஷன், be able to capture the direction of the industry. ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம ஒர்க் பண்ணுறோம், இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி எதை நோக்கி போயிட்டுருக்கு, நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கைப்பற்ற முடியும், சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு வேல்யூபிளான பர்சனாக ட்ராவல் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு கெத்தாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஃபேக்ட்ரியில், என்னுடைய ஆஃபீஸில் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இருக்க முடியும், அதர்வைஸ் உங்களால் இருக்கவே முடியாது. சரி, இப்போ நான் சொல்லிட்டேன் இப்போ இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், நம்மளை எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சரி, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹோஸ்ட் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறேன்னா அந்த இடத்துல எனக்கு மோஷன் கண்ட்ரோல் கார்டு மட்டும் போதும். அதுக்கப்புறமா அந்த PLCயை வச்சு நம்ம ஒரு லாஜிக் கண்ட்ரோல் எழுதுவோம் இல்லையா, அதை ஈஸியாக ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் கோடை மாற்றி நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது பண்ணுறது மூலிமா நம்மளால் ஈஸியாக PLCயோட ஃபங்க்ஷனை அங்கே ரிப்ளேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மெஷின் விஷனை நான் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு மெஷினில், ஒரு எக்யூப்மெண்ட்டில்
அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மிஷினுக்கு நான் வந்து ஒரு கண்ணை வைக்கிற மாதிரி தான், கண்ணை பொருத்துகிற மாதிரி தான். ஸோ கண்ணை பார்த்து கூட என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும், மிஷினை ரன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சரி, அது வந்து பிஎல்சி மூலிமா பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்டர்ஃபேஸிங் நிறைய விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் த்ரூ மெஷின் விஷன் we can achieve accurate positioning and precise measurement of products, replacing manual defect detection of products. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து நம்மளுக்கு இந்த மெஷின் விஷனை, அதாவது மெஷினுக்கு கண்ணை பொறுத்துறது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கும். பிஎல்சியில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா? அதே மாதிரி ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் has greatly met the personalized needs of customers through the integration of motion control and machine vision சொல்கிறாங்க. அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்னால கன்வீனியன்ட்டான ஆஃபீஸ் சிஸ்டம் கனெக்ஷன், அதே மாதிரி ஃபாஸ்ட் நெட்வொர்க் டேட்டா டிரான்ஸ்மிஷன், ரிமோட் மானிட்டரிங் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஸ்டேட்டஸ், more and more automation equipment manufacturers choosing host computer motion control cards and machine vision integrated control systems to replace traditional PLC control systems அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் for automation control engineers, mastering a host computer programming language and learning a machine vision and motion control card programming has become an increasingly urgent need சொல்கிறாங்க. அதாவது இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு பிஎல்சி ஸ்கில்லை மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியுமா, நல்ல சேலரி வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஓகே, மேபி அந்த பழைய கம்பெனிஸ் இருக்கலாம், பழைய மிஷின்ஸ் இருக்கலாம், அங்கே வந்து உங்களால் வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷன் போக முடியும், பட் வாய்ப்புகள் கம்மி. பட் நீங்கள் இந்த மிஷின் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, லைக் நம்ம இந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் அதோட கோட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஷார்ப்னு எடுத்துக்கலாம், ஆஷ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லாங்குவேஜ் பைத்தான் இருக்குது, C++, அது மட்டும் இல்லாமல் இந்த மெஷின் விஷன் இருக்குது, அப்புறம் மோஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராமிங், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக தருவீங்க இண்டஸ்ட்ரியில். இதுதான் இப்போ இருக்க இண்டஸ்ட்ரிக்கு தேவை. உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கில் லெவலும் அதிகமாக இருக்கும், உங்களோட க்ரோத் வந்து இன்னும் நல்லாவே போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டிலே அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு சைனா தான் இந்த மெஷின்ஸை இம்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ நிறைய இது மட்டும் இல்லை, நிறைய சின்ன ஃபேக்ட்ரிஸ், சின்ன கைத்தொழிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களாம் போய் பார்த்திங்கன்னா சைனா மிஷின் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஐபிசி பேஸ் பண்ணதும் இருக்குது, பிஎல்சி பேஸ் பண்ணதும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சைனாவில் இந்த மாதிரி இந்த சின்ன இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஐபிசியை பேஸ் பண்ணி தான் அவன் பண்ணுறான், பிஎல்சியை மட்டுமே அவன் நம்பி பண்ணல. எதுக்காக ஐபிசிக்கு போகிறான் அப்படின்னா, அந்த ஐபிசியில் நம்மளால் ஒரு டேட்டா பேஸை இன்டெகிரேட் பண்ண முடியும், சாஃப்ட்வேர் டு சாஃப்ட்வேர் கம்யூனிகேட் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் விஷன் சிஸ்டம், ஹை ஸ்பீட் நெட்வொர்க் டேட்டா டிரான்ஸ்மிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த ஓஇலாம் இருக்குது இல்லையா, ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் கோடிங் தெரிஞ்சது அப்படின்னா. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஐபிசியோட ப்ரோக்ராமிங் நீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது ஃபுல்லாகவே இதை வச்சு தான் வந்து சைனாவில் வந்து மெஷின்ஸை பில்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ரிசிஷனையும் அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை ஒர்க் பண்ணது. ஸோ இதை கற்றுக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னோடய மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் தமிழ் ஆட்டோமேஷனில் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் கெட் த மெட்டீரியல், ஸ்டடி ஹார்ட், கஷ்டப்பட்டு படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை வச்சு நம்ம பார்க்கலாம்.